ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழரசன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஹேர் லாஸ் ஆனதுக்கப்புறமா தலையில் முடியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் வந்து அதுக்கான சொல்யூஷனை தேடி ஓடிட்டு இருக்காங்க. பட் ஹேர் லாஸ் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து அதை சுதாரிச்சுட்டு சில விஷயங்கள் நம்ம தடுத்தோம் அப்படின்னா நம்ம தலையில் நம்ம முடியை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இயற்கையாக வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 முடி இல்லை 60 முடி 70 முடி லாஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு இயற்கையான விஷயம். பட் அதையும் தாண்டி எனக்கு எப்போவுமே முடி கொட்டிக்கிட்டே இருக்குது, எனக்கு பெட்டை பார்த்தா எங்கே பார்த்தாலும் எனக்கு என் தலையிலேருந்து முடி கொட்டிகிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன், எனக்கு வந்து சகிக்கவே முடியல, அந்தளவுக்கு ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா அதை எப்படி தடுத்து நிறுத்துது அப்படின்ற பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில், அதாவது கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுது. ஏன்னா நான் இங்கே கல்ஃப் கண்ட்ரியில் தான் இருக்கேன். இப்போ இங்கே நான் என்னால் பார்க்க முடிஞ்ச வரையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஊர்லேருந்து வர்றப்ப நல்ல ஹேரோடு வராங்க. பட் வீட்டுக்கு போகிறப்ப சொட்டத்தலாகி வழுக்க விழுந்து தான் போகிறாங்க. வந்து ஒரு 6 மாதத்துலேயே இல்லை 1 வருஷத்துலேயே 2 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகிடுது. ஏன் அந்த மாதிரி பர்டிகுலராக அந்த குவைத்து, கத்தார், சவுதி, துபாய் இந்த நாட்டிலலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஆகுது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேர் பற்றி உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். என்னென்னா நிறைய யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் ஹேரை பற்றி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுறீங்க, எனக்கு மெசேஜும் பண்ணியிருக்கீங்க. அந்த யூடியூப்பில் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் அதை வந்து நம்ம சேனலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஷாம்பு யூஸ் பண்ண, அந்த கண்டிஷனரை யூஸ் பண்ண, இந்த மாதிரி தப்புன்னு நமக்கு தெரியும். பட் அதையுமே வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு யூடியூப்பில் போடுறாங்க, அதை நம்ம சேனலில் சுட்டி காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நம்ம போடுறேன். இப்போ நம்ம ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த காரணங்களாக இருக்கட்டும், அதுக்கான சொல்யூஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். நான் என் கண்ணு முன்னே பார்த்து அதை அனுபவித்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ பயப்படாமல் தைரியமாக நீங்களும் அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா சீசன்லேயுமே எல்லா வெதர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ குளிர்காலம் இங்கே இந்த காலத்துலேயும் வந்து அவங்க காலையில் குளிருக்கு பயந்துக்கிட்டு சில பேர் குளிக்கிற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் தான். ஹாட் வாட்டரில் குளிக்கிறாங்க. ஸோ சம்மர் சீசன்லேயும் இங்கே டேப்பை ஓப்பன் பண்ணாலே நேச்சுரலாக வர தண்ணி சுட சுட கொதிச்சு தான் அப்படியே சுட ஆவி பறக்கிற மாதிரி தான் வரும் டேப்பில். நீங்கள் நைட்டில் குளிர்ந்து இருக்குமே, நைட்டில் வந்து டெம்பரேச்சர் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நைட்லேயுமே இங்கே டெம்பரேச்சர் அப்படி தான் இருக்கும் சம்மர் சீசனில். அப்போதும் சுட தண்ணி தான் குளிக்கிறாங்க அவங்க. ஸோ அவங்க இங்கே வந்து குவைத்தில் வந்ததுக்கப்புறமா அவங்க எடுத்துக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிற தண்ணி சுட தண்ணி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து நம்ம ஹேருக்கு. ஸோ இந்த சுட தண்ணியிலேயே அவங்க குளிக்கிறதுனால ஹேர் வந்து நிறைய வீக் ஆகி ஃபால் ஆகிடுது. இது ஒரு ரீசன். ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிக்கிறப்ப பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி நைட்டில் ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் குளிக்கிறப்ப அது ஜில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு குளிர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கங்க. வார்ம் வாட்டரில் குளிக்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுங்கள். தலையில் சுட சுட கொதிக்க தண்ணியை ஊற்றாதீங்க. இது ரொம்ப ஹேருக்கு ஆபத்து. சரி, ஓகே. ரெண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டியது, ஃபில்ட்ரு வாட்டர் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா, ஆர்ஓ வாட்டர் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தலைக்கு குளிங்க. ஏன்னா இங்கே நேச்சுரலாக வந்து வர்ற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கடல்லேருந்து வர தண்ணி தான் இங்கே கொடுக்குறாங்க. கடல்லேருந்து வர ஃபில்ட்ரு பண்ணி வர தண்ணி தான். என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணி அதில் வந்தாலும் அதில் வந்து சால்ட்டு அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 666 ஏதோ சம்திங் இருந்துச்சு நான் டெஸ்ட் பண்ணுற போது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்குது. 550க்குள்ளே இருக்கணும். 550 டிபி ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம குளிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு தண்ணீர். ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ரொம்ப உடம்புக்கு குளிக்கிறதுனாலே ஆபத்து. சால்ட் வந்து டெபாசிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபில்ட்ரு வாட்டர் அவைலபிள் அப்படின்னா தலைக்கு மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ் அவைலபிள்னால் தலைக்கு மட்டுமாவது நீங்கள் அந்த வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். இதை முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அதனால தான் வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆச்சு. எனக்கு வந்து குவைத்து வந்து ஒரு 2 மாதம் நான் புலம்புன விதமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் தெரியும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். என்னடா இவ்வளோ முடி கொட்டுது, இப்படிலாம் இருந்தால் நான் ஊருக்கு போகிறப்ப ஒரு முடியில் என் தலையில் இருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய பேர் என்னுடைய சீனியர்ஸ்லாம் அந்த இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபில்ட்ரு வாட்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்.
எனக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கு. டேண்ட்ரஃப் சுத்தமாக வராது. கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க சால்ட் வாட்டரில் இந்த சால்ட் டெபாசிட் வாட்டரில் குளிக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து 3ஆவதாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து வெளியில் சில பேர் ஒர்க் பண்ண போவாங்க. அதாவது வந்து சம்மர் சீசன்லலாம் வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் வெயிலே ஒர்க் பண்ணுவாங்க. ஹெல்மெட் வேறு போட்டிருப்பாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. வெயில் இங்கே அடிக்கிற நம்ம இந்தியாவில் அடிக்கிற வெயில் கிடையாது, இங்கே கல்ஃப் கண்ட்ரியில் எப்படி அடிக்கும். ஏன்னா ஏரில் வந்து ஹியூமிடிஃபை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஈரப்பதம் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா 15% 10% தான் இருக்கும். நம்ம நாட்டில் எவ்வளோ தான் 1 மணிக்கு மதியானம் வெயில் அடித்தாலும் காற்றோட ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு மேலே தான் இருக்கும். ஸோ வந்து அது நமக்கு அவ்வளோ பாதிப்பு கிடையாது. ஆனால் இங்கே அரபி நாட்டில் கல்ஃப் கண்ட்ரியில் அடிக்கிற வெயிலில் நீங்கள் மதியான டைமில் எடுத்து நீங்கள் வேணால் வெதர் செக் பண்ணி பாருங்கள். வெதர் ரிப்போர்ட் உங்கள் ஃபோனில் இப்போ இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த ஹியூமிடிஃபை அப்படின்னு இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா 20, 15, 10 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ காற்றில் ஈரப்பதம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ வந்து அடிக்கிற வெயில் நம்ம அது முடியை காலி பண்ணாமல் விடவே விடாது. ஸோ அந்த டைமில் முடிஞ்ச வரையும் நீங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு காட்டன் கிளாத் நீங்கள் தலையில் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்மெட் போடுங்க. ஏன்னா அந்த வேர்வையில் வர்றது அந்த வேர்வையை வந்து அந்த கிளாத்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஹேர் ஃபால்ங்கிறது வந்துட்டு தான் இருக்குது கல்ஃப் கண்ட்ரியில். இப்போ சில பேர் சொல்லுவீங்க, நானாக வெயிலுக்கே போகிறது இல்லையா, நான் நிழலில் தான் 24 ஹவர்ஸ் இருக்கேன், எனக்கு ஏன் வந்து முடி கொட்டுது அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. இங்கே அதுவுமே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் டே டைமில் ஒரு மார்னிங் ஒரு 10 o'clock டு ஈவினிங் 4 o'clock அடிக்கிற வெயிலில் நம்ம வந்து ஒரு 15 minutes ஆகுது சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து விட்டமின் டி வந்து அப்சர்வேஷன் ஆகும். விட்டமின் டி அப்சர்வேஷன் ஆனால் மட்டும்தான் அதுக்குள்ளே நம்ம உடம்புல மினரல்ஸு, அதுக்கப்புறம் கால்சியம்ஸ், மெக்னீஷியம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போன்லேயாக இருக்கட்டும் பாடியில் எல்லாமே அப்சர்வேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் நடந்தால் தான் நம்ம ஹேருக்கு வந்து தேவையான அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும், ஹேர் லாஸ் ஆகாது. இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 24 hours அவங்க ஏசியில் 8 hours ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே ஏசியில் தான் இருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுமே இங்கே கல்ஃப் கண்ட்ரியில் எங்கே போனாலுமே சரி, ஒரு பில்டிங்குள்ளே போனாலே ஒரு ஷாப்புக்குள்ளே போனாலும் ஏசி தான். ஸோ அப்போவுமே வந்து அவங்களுக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் கிடையவே கிடையாது. 24 hours ஏசிலே இருக்கிறதுனால ஃபுல் ட்ரைனஸ் ஆகும். ஹேர்லேருந்து ஆல்ரெடி ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஏசிலேயே நம்ம இருக்கிறதுனால இன்னும் ஸ்கேல்பில் இருக்கிற ஆயிலிஷை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்கேல்ப் இன்னும் வீக் ஆகும், ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நடக்கிற உண்மை. அட்லீஸ்ட் உங்களுக்கு டைம் கிடைச்சா பகலில் அல்ல ஈவினிங்கில் ஒரு 15 minutes ஆகுது வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகுங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதை பார்த்துக்குங்க. அடுத்து இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக நீங்கள் வந்து ஷாம்பு நிறைய போட்டு குளிப்பீங்க. ஏன்னா டெய்லியும் வெளியில் வேலைக்கு போய்ட்டு வர்றவங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பே டெய்லியும் ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. வாரத்தில் 4 நாளாவது ஷாம்பு போட்டு குளிக்காமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஷாம்பு ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து ஆபத்து தான். ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்கிறத முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணுங்கள். வாரத்தில் 2 நாள் இல்லை 1 நாள் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். மீதி நாள் வந்து சீயக்காய் யூஸ் பண்ணுங்கள். இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 1 நாள் வந்து நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறேன், மீதி நாள் சீயக்காய் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஏன் வாரத்தில் 1 நாளாவது ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா சீயக்காய் வந்து நாட்டு சீயக்காய் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. நான் அது தீர்ந்துருச்சு அப்படின்னா திரும்பி நான் ஊரில் இருந்து தான் வாங்கி ஆகணும். இங்கே குவைத்தில் அவைலபிள் கிடையாது. ஸோ அதனால் இதை 1 நாள் வாரத்தில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஷாம்புவை. மீதி 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் சீயக்காய் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயில் வச்சு நீங்கள் வாரத்தில் 1 நாளாவது அட்லீஸ்ட் வாரத்தில் 1 நாளாவது ஆயில் வச்சு குளிங்க. கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்து ஆயில் வச்சு நீங்கள் குளிங்க. நல்லெண்ணெய் வச்சு குளிச்சிங்க அப்படின்னா அந்த நல்ல எண்ணெயில் நல்ல ஈஸ்ட்ரோஜன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹீட்டை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இது நீங்கள் உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து ஏற விடாமல் இருந்தீங்கனாலே, ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கவங்களுடைய ஹேர் வந்து காப்பாற்றிக்கலாம், ஹேர் லாஸ் ஆகாது. ஸோ நம்புங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டா ஐடியோட லிங்க் இருக்குது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி என்னோடய இன்ஸ்டாவில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம், பர்சனலாக கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் யாராவது கல்ஃப் கண்ட்ரியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரீசனால தான் நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிற வர உங்களுக்காக காத்திருப்பது நான் உங்கள் தமிழ்.